50 days weight loss challenge சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே அவுட் வித் ஃபேமிலி சென்னையில் இருக்க விஆர் மால் தான் வந்து போயிருந்தோம். ஸோ சண்டே தான், பசங்களுக்கும் லீவு. ஸோ மார்னிங்கே வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock வந்துட்டு மாலுக்கு போய் ரீச் ஆனோம். ஸோ அந்த டைமுக்கு வந்து பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. இப்போ ஈவினிங் டைம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கிங்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சூப்பராக ரீச் பண்ணியாச்சு. அக்கா வந்துடுச்சு. அக்கா கீழே என்ட்ரன்ஸில் பேக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. செக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஹாய் ருத்ரா, எங்கே வந்திருக்கீங்க? ஆதி 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 என்னது? வா, ஆரம்பிச்சிட்டா ஒருத்தி ஆட்டம் ஆரம்பம். ஃபன் சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 6 months மேலே ஆச்சு. லாஸ்ட் டைம் வந்தபோது ஆதிரா அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இந்த டைம் வந்து சூப்பராக எக்ஸைட் ஆகிட்டா. பார்த்தோன்னே அவளை ஹாப்பியாக ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அவளை தூக்கிட்டு போயிட்டு கார்டில் பேலன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக செக் பண்ணிட்டோம். நிறைய கேம்ஸ் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரைடு தான் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இதில் ஆக்சுவலி ஏஜ் லிமிட் இருக்குது, மினிமம் 3 years ஆகணும். ஆதிரா அலௌட் இல்லை, ருத்ரா மட்டும்தான் போனாங்க. ரெடி? ருத்ரா ரெடியா? ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ருத்ரா மேடம்க்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஃபேஸில் தெரிஞ்சுது. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வந்தால் அவ்வளோதான், சூப்பராக மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பயமே இல்லை, கையா அந்த பக்கம் தூக்குறதுன்னு இந்த பக்கம் தூக்குறதுன்னு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பெருசாக க்ரௌட் இல்லை, சூப்பராக என்ஜாய் பண்ணா. Wheels and bus go pedal பண்ணு. Go. இதுதான் நீ, இதே ருத்ரா. ஸ்பீட் அவுட் ஓட்டு ஓவர்டேக் பண்ணு, ஸ்பீட் அவுட். Oh no, yay, super நடுவில் ஏதாவது வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும். வருது, ஏ கால் ஓட்டு. இன்கம்ப்ளீட் இருந்தது, ரேங்க் இன்கம்ப்ளீட் இருக்கு. கேம் ஓவர். வா நெக்ஸ்ட் கேம் போலாம்.
ஒரு சில ரைட்ஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கு. ஸோ எக்ஸைட்டடாக ஆதிரா உட்காருவா, முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டா, டக்கு டக்குன்னு எழுந்துருவா. என்ன ட்ராக் சூஸ் பண்ண போறீங்க? ஐஸ்லாண்ட். நேரில் மணாலி போக முடியாதுன்னு இதில் போறீங்களா? வா, ருத்ரா பிடிச்சிக்கோ. ரெடி, கோ. இந்த கேம் தான் ஒரு 3 டைம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணோம். ஸோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. அந்த grip வந்து கரெக்டாக கொடுக்கல அவங்க. ஸோ எதுவுமே இது வந்து சரியாக ஒர்க் ஆகலை. நானும் ருத்ராவும் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபயர் ஸ்டேஷன் கேம் ஆடிட்டு இருந்தோம். ஆதிரா பார்த்துட்டு அம்மா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளை மடியில் வச்சுட்டே பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணா, சூப்பராக இருந்தது. அடி அடி அடி, கிட்ட போய் அடி. அதுதான் முடிஞ்சு, டைம் ஆயிடுச்சு. ஸ்கோர் இறங்கலாமா? போதுமா? வா இறங்கு. அது முடிஞ்சிச்சு, இறங்கு. இறங்கலாம், வா. ரெட்டை மட்டும் அடிக்கூடாது. நான் 3600 கேட்டேன். 2840. You win. Ball aim பண்ணி அடிக்கலாம். Ticket win பண்றோம். Ready?
இன்னும் கொஞ்சம் இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை 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 அடி. ருத்ரங்க பேர் ஹாப்பியா? மம்மு குடிக்கட்டாம என்ன பண்ற? மம்மு குடிக்கிறியா? மம்மு குடிக்கிற. இந்த கேம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பால்ஸ்லாம் வந்து மேலேருந்து ஃபுல்லாக வரும். அதை எடுத்து அங்கே இருக்க அந்த ஹோலில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அது எவ்வளோ பால்ஸ் போடுறோமோ அதுதான் வந்து கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆதிராக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு, வரலையா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வாங்க போகலாம். எங்க இன்னும் ஒரு டைம் போடு, இன்னொரு டைம் போடு. ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணு. வெயிட் பண்ணு ருத்ரா, ருத்ரா வெயிட் பண்ணு. ஆதி ப்ரெஸ் பண்ணு. கேம் ஓவர், கேம் ஓவர். போது வாங்க, முடிஞ்சு. ஆதி வா, முடிஞ்சிச்சு. ஆதி முடிஞ்சு வா. ஆதி வா போலாம். ருத்ரா இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு கேம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. பேய்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அவங்க அப்பாவோட சேர்ந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து உட்காந்துருந்தா. அதில் மொத்தம் வந்து 4 கேட்டகரிஸ் இருந்தது. அதில் நம்ம என்ன வேணும் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ருத்ரா தான் வந்துட்டு அவளுக்கு என்ன டைப் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம எப்படி வந்து அந்த கோஸ்டெல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு, அந்த எப்படி ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் கைடன்ஸும் நமக்கு கொடுத்துரும் ஸ்டார்டிங்லேயே. அதை ஃபாலோ பண்ணி நம்ம கேம்ஸ் ஆடினா போதும். ரெஸ்கியூ பண்ணுங்க. கன்னு கொடுத்து காப்பாத்து சொன்னா லேடியை காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. அது அவளை நோக்கி தான் வருது, சீக்கிரம் கடிக்க போகுது. கன்னுங்க காப்பாத்துங்க. ஏ சேவ் பண்ணியாச்சு. கடி கடி காப்பாத்து காப்பாத்து. ஃபெயில்டு. சேவ் ஹிம், சேவ் ஹிம்.
ஜாம்பி ஜாம்பி ருத்ரா இதெல்லாம் யாரு? ஜாம்பி நேத்து தானே பார்த்தேன் NRFMல. இந்த ஜாம்பி தான். அடி கன் ஷாட் நெத்தி அடி போடு. மரண மாஸ். டியூட் டியூட் எந்திரிங்க டியூட். அடி அடி சேவ்டு. வாவ் சூப்பர். போடு சுத்தி வச்சு. அப்படிதான் அப்படிதான் மாஸ். போடு போடு அப்படி போடு. ஹெட் ஷாட் சிக்ஸர். ஏ சேவ் பண்ணியாச்சு. அப்படி அடி. இந்த லேடியை தான் காப்பாற்றணும். வாவ் சேவ் பண்ணியாச்சு. எஸ். எவ்வளோ பேரை சேவ் பண்ணியிருக்காங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்து. வாவ். டிக்கெட் ரெடி ஸ்விங் பண்ணு. சரி மாத்த அப்படியே. ஒரு 3 hours நல்லா எல்லா கேம்ஸ் வந்து விளையாடியாச்சு. விளையாடிட்டு ஓகே லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மழை பெய்ய போது மேகொண்ட சுருகிட்டு இருக்கு. வேற கிளைமேட் வந்துட்டு இருக்கு. மழையும் பெய்ய போகுது. நான் இவ்வளோ நேரமா விஆர் கேம்ஸ்ல தான் விளையாடுறோம். பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம். சரி நம்ம சாப்பிட போலாமா? நம்ம இப்போ மந்திக்கு போறோம். போய் சாப்பிட போறோம். ஓகே. Continue for 1.5 kilometers. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஆக்சுவலி ICF ரோடு இது. ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா க்ரீனரியாக இருக்கும். இன்னைக்கு கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இப்போ 2:30 ஆகுது. ஆனால் வெயிலே சுத்தமாக இல்லை. ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக கேம்ஸ் பயங்கரமாக விளையாடியாச்சு. நல்ல பசி. மந்திக்கு போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஷெபா மந்தி. ஹோட்டல் வச்சுங்க. ஓ இங்கேயும் இவனும் இங்கே தான் நிப்பாட்டுறானே. படிச்சல் குட்டி என்னடா காலியாக இருக்குது லன்ச் டைம் வேறு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து டைனிங் சொல்லியிருந்தாங்க. கீழே பார்த்தோன்னா வால் டெக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. அது கலர்ஸு அவங்க யூஸ் பண்ணியிருந்த லைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இங்கே ஃபுட்டு எந்த மாதிரி அப்படின்னா ரைஸ் வந்து அன்லிமிட்டட். நார்மல் பிளைன் ரைஸ் தான். அதில் அந்த மசாலாஸ்லாம் போட்டு வேக வச்சுருக்காங்க. அப்புறம் சைடிஷ் தான் சிக்கன் அண்ட் மட்டன் மட்டும்தான். ஃபிஷ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சைடிஷ் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை வச்சு அந்த ரைஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பர் மந்தி டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Name on him and carrot. 50 days நல்லா டயட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு ஹோட்டலில் அந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து மைண்டில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்ற மைண்ட் செட்டே வேறு லெவல். ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஜூஸோடு அன்றைக்கி லன்ச் வந்து முடிச்சாச்சு. நான் வந்து பைனாப்பிள் மொஜிட்டோ தான் வந்து ஆர்டர் பண்ணி குடித்தேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஜூஸு அது கிடைக்கிறியா? இந்தா